இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆஃப்டர் சீஸ் ஃபயர் நேற்று அறிவித்ததுக்கப்புறம் மேபி மார்னிங் நியூஸ்லேயே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதிகமாக ப்ளஸ் இருந்தது. இது ஈடி மார்க்கெட்ஸ் ஆப் என்னுடைய டேப்லெட்டில். எனக்குமே என்னுடைய ஹோல்டிங்லாம் நான் ஒவ்வொரு டிப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். மார்க்கெட்டில் மைனஸில் நிறைய மைனஸில் இருந்தது. பட் நல்ல ஓரளவுக்கு அந்த மைனஸ்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. நிறைய ஸ்டாக்கு விற்கிற மாதிரி ப்ராஃபிட்டில் இருந்தது, விற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி எப்படி மார்க்கெட்டு ஏறும், ரேலியாக தான் இருக்கணும்னால ஓப்பனிங்கில் சில ஸ்டாக்கு வாங்கிட்டு அப்புறம் ப்ராஃபிட் வந்தோடனே விற்றுட்டு வெளியில் வந்தேன். இன்றைக்கி அசோக் லேலண்ட் வந்து 12% ப்ளஸ்ஸு. அப்புறம் சோலா ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க, 12% இருக்காங்க. அதானி கிரீன் 11%. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் காலையிலேயே நினச்சேன் வாங்கிடலாம் எப்படி ஏறும் அப்படின்னு. ஏன்னா அது 1075 ரூபாய்க்கு போயிட்டு அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷனில் 860 வரைக்கும் வந்தது. காலையில் பார்க்கும்போது கூட கம்மி ப்ரைஸில் தான் இருந்தது. 3% என்னமோ தான் இருந்தது. 10% ஏறி இருக்குது. அப்புறம் ஏஜிஸ், ஓபாக் டெர்மினல் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. நிப்பான் லைஃப், ஏஎம்சி எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி 10% ஏறி இருக்குது. இன்டர்குளோப் ஏவியேஷன் அவங்களுக்கு வாரில் அப்படின்னா ஃப்ளைட்ஸ் வந்து இதாகும். அது இடையில் 5000 ரூபா இருந்தது. வார் வந்து இறங்கிட்டே போச்சு. 4000 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கும் கீழே போச்சான்னு தெரியல. இன்றைக்கி மட்டுமே 9.25% பெரிய ஸ்டாக்குங்கிறதுனால 400 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது. ஹெச்பிசிஎல் ஆயில் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால அது 9% ஏறி இருக்குது. ஃபோர்ஸ் மெட்டார்ஸு ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாமே ரொம்ப அடித்தாங்க. ஸோ ஃபோர்ஸ் மெட்டார்ஸு அது எல்லாமே ஆட்டோ இண்டெக்ஸில் ஏறி இருக்கிறதுனால அது 9% ஏறி இருக்குது. அதுவும் பெரிய ஸ்டாக். ஸோ 21,000 ரூபா ஸ்டாக்குங்கிறதுனால 9%ங்கும்போது 1800 ரூபா ஏறி இருக்குது ஒரு ஷேருக்கு. இன்றைக்கி நோவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டு 9% ஏறி இருக்குது. டிபிஓ டெக் 9% ஏறி இருக்குது. சோலா இன்வெஸ்ட் ஃபினான்ஸும் பேங்கிங்கும் இன்றைக்கி நிறைய ஏறி இருக்குது. அதுவுமே 9% ஏறி இருக்குது. மதர்சன் சுமி இது ஆட்டோ ஆன்சிலரி அந்த இது தான் நல்லாவே ஏறி இருக்குது. இதுவும் 9% கிட்ட ஏறி இருக்குது. இப்படி சின்ன ஸ்டாக் இது. எல்என்டி ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் அது மாறும்போது ஸ்க்ரீன் கீழே போயிடுது. அதுவுமே 8% மேலே ஏறி இருக்குது. 5 ஸ்டார் பிஸ்னஸ் இல்லை எஃப்ஐஸ் ஹோல்டிங்ஸ் நிறைய இருக்குது. நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். எப்போது கீழே வரும்போது வாங்கணும்னு. கீழெல்லாம் வந்தது, வேறு டிஃபென்ஸ்லலாம் இருந்ததுனால இதில் வாங்கவே முடியல. நீங்கள் அதெல்லாம் 8% ஏறி இருக்குது. ஃப்யூச்சரில் நல்லா லாங் டேர்மில் 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ்லாம் நல்லா க்ரோத் இருக்கும். அப்புறம் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் அப்போலாம் பார்க்கும்போது இல்லை, இப்போ மேலே வந்திருக்குது. அது 8.8%ல் வந்திருக்குது. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 8.76% ஏறி இருக்குது. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ஏறி இருக்குது 8%. ஒவ்வொரு தடவை அங்கே ஸ்டாக்ஸ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்டேட் ஆகும்போது நம்ம பார்த்துட்ருக்க ஸ்டாக்ஸ் மேலே கீழே மாறுது. அந்த பெர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இப்போ தான் ரீசெண்டாக வீடியோலாம் பார்த்தேன். இதுவும் ஆவாஸ் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மேபி கரெக்ஷன் ஆகிருக்கும் போல் அதுவும். ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 8% ஏறி இருக்குது. அதானி கேஸ், அதானியில் எல்லாமே இருந்தது. பெரும்பாலும் நிறைய ஸ்டாக் அதானியில் வந்து 10% அப்பர் சர்க்யூட்டே இருந்தது. எனக்கு அதானி டோட்டல் கேஸ் நான் வாங்கியிருந்தேன். நேற்று தான் ஆக்சுவலாக வாங்கினேன். அது ப்ராஃபிட்டில் விற்றேன். அப்புறம் இன்றைக்கி 2 தடவை வாங்கி விற்றேன். ஸோ ப்ராஃபிட் தான்.
அதானே டோட்டல் கேஸும் வந்து ஓப்பனிங்கில் வந்து 2-3% தான் இருந்தது. அதுக்கப்புறம் 8%, அதுக்கு மேலேயே போச்சுன்னு நினைக்கிறேன். 11% வரைக்கும் போச்சு அதானே டோட்டல் கேஸு. இது அதானே கேஸ், இது அதானே டோட்டல் கேஸான்னு தெரியல. அது ATGLன்னு வரும். BLS 8% இருக்குது. PSC இது ஆக்சுவலாக 8% ஏறி இருக்குது. ஆனாலுமே இது நல்ல ரேட்டு தான். இடையில கரெக்ஷன்லாம் இருந்தப்போ BSC வந்து ரொம்பவே கீழே போச்சு. இன்னுமே இது லாங் வே போகும் PSC வந்து. மேக்ஸ் ஃபைனான்ஷியலும் அதே மாதிரி தான், நல்ல ரேட்டு தான். இப்போ வந்து அது 8% ஏறி இருந்தாலுமே மோதிலால் ஓஸ்வால், அதானி என்டர்பிரைசஸ்லாம் நல்ல ஏறி இருக்குது 8%. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் இது ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்குது இப்போவுமே. ஏசிக்குள்ளே எல்லாமே இவங்க சப்ளை பண்ணுறாங்க. கூலிங் அந்த இதுக்குள்ளே எல்லாமே இவங்க சப்ளை பண்ணுறாங்க. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு மேலே இருந்த ஸ்டாக் தான் இறங்கி இந்த ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 8% ஏறி இருக்கு இன்றைக்கி. பாஷ் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டாக்கு. அதனால் என்னென்னா 2655 ரூபா ஏறி இருக்குது. 36,000 ரூபா ஸ்டாக். 8%ங்கும் போது ஒரு ஷேருக்கு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் அந்த லாரிகள்லாம் அந்த கேபினில் ஃபுல்லாக அவங்க கூலிங் ஏசி பண்ணுற அந்த இது பண்ணுவாங்க. இதில் கவர்மெண்ட் வந்து லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஏசி கூலிங் இல்லாத லாரிலாம் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னப்போ இவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ஹையாக போச்சு. ஏன்னா அந்த நிறுவனம் தான், ஆம்பர் என்டர்பிரைசஸ் தான் அந்த லாரி கேபினுக்குள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணுறது. அதானி டிரான்ஸ்மிஷன், பாஷ், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ். இன்றைக்கி ரியாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 7-8% கிட்ட வந்திருக்குது. அப்புறமா அலோக் இண்டஸ்ட்ரீஸ், அதானி டிரான்ஸ்மிஷன், ஆம்பர் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டோம். பந்தன் பேங்க், பாஷ், மேக்ரோடெக், யூனியன் பேங்க், HDFC AMC. நான் சொன்னால இது வந்து 2,800 வரைக்கும் போனது. 2,400 கிட்டே இருந்தது. இன்றைக்கி மட்டுமே 180 ரூபா இருக்குது. 2,528 ரூபாவில் இருக்குது HDFC AMC. இதுவே நல்ல ரேட்டு தான். இது லாங் ரனில் 2,800லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போகும் HDFC AMC. இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கு வந்து போனஸ் இது பண்ணாங்க. அப்போ நான் அதை வாங்கி இது பண்ணேன். ஸோ சும்மா ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை போடுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது. மின்ட்டு, ET மார்க்கெட்ஸ் ஆப்லாம் இருக்குது. அதில் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸு அதுவுமே இப்போ பார்த்தோன்னு நினைக்கிறேன். எல்லாம் கீழே நம்ம பார்த்ததே திருப்பி வருது. ஏன்னா அந்த பேஜ் மூவ் ஆகுது. LNT ஓகே. லாசர்ஸில் போய் பார்ப்போமா? லாசர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆயில் இண்டியாலாம் வந்து இந்த ஆயில் போர் நடந்தப்போ பயங்கரமாக மேலே ஏறிட்டு போச்சு. இப்போ அது போர் முடிஞ்சிருச்சுன்னொன்னே ஆயில் இண்டியா ஷேர்ஸ் வச்சுருக்கவங்களாம் விற்கிறாங்க. அதனால் அது இறங்குது. ஒரே பேஜ் தான் இருக்க மாதிரி தெரியுது. லாசர்ஸ் வந்து 4% இறங்கியிருக்கு. கோல் இண்டியா இறங்கியிருக்கு. டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் இறங்கியிருக்கு. ஒன் சோர்ஸ், நால்கோ, ஜி ஷிப்பிங், ஃபஸ்ட்டு சோர்ச்சு, TCM ஸ்ரீராம், அவனி சூப்பர் மார்க்கெட், ஏஸ்மி சோலார் எல்லாமே இறங்கியிருக்கு. ONGC, CCL ப்ராடக்ட், டெக் மஹேந்திரா இறங்கியிருக்கு. நெஸ்ட்லே இறங்கியிருக்கு. லுப்பின், சன்ஃபார்மா, பெர்சிஸ்டன்ட், ஜேபி கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கூட காலையில் ப்ளஸில் இருந்தது, இப்போ மைனஸுக்கு வந்திருக்கு. டாக்டர் ரெட்டிஸு அவங்களுக்கு வந்து ஏதோ யூஎஸ்க்கு அவங்களோட இதில் உள்ளதில் இஷ்யூ இருக்குது. தொடர்ந்து அது மைனஸில் தான் இருந்துகிட்டே இருக்குது. பட்ராம்புச்சினி, சுகர் ஸ்டாக்கு, மேரிக்கோ, இண்டால்கோ. எக்ஸ்ட்ரா வேறு இதுதான். இது மூவர்ஸ் வால்யூம் பார்ப்போமா? வழக்கமாக இதுதான் எப்படியுமே இருக்கும். வோடஃபோன் ஐடியா சின்ன ஸ்டாக்கு, அதனால் ரொம்ப வால்யூம் நடக்கும். அதே மாதிரி அதிகமான வால்யூம் நடக்கிற இது ஓலா எலக்ட்ரிக்கு, எஸ் பேங்க், அசோக் லேலண்ட். அசோக் லேலண்ட் எப்படியுமே கொஞ்சம் வால்யூம் நிறைய நடக்கும். அது நல்ல ஸ்டாக் தான். 200 ரூபாய்க்கு மேலே போனது. 12% ஏறி இருக்குது. சுஸ்லான் எனர்ஜியும் வால்யூம் அதிகமாக நடக்கும். சின்ன ஸ்டாக்குன்னு ரிலையன்ஸ் பவர், அதானி பவர், இது எல்லாமே சின்ன
ஷேர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் வால்யூம் ஆகும். HDFC பேங்க் ரேட் ரொம்ப இறங்கிடுச்சு. அது 2000 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு வந்து ஆஃப்டர் போனஸில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப இறங்கிடுச்சு. ஸோ நல்ல ரேட்டு தான் இப்போ வாங்கினாலுமே. எட்டர்னல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், மதர்சன் சுமி, ONGC இது எல்லாமே வால்யூம் நிறைய நடக்கிற ஸ்டாக்காக இருக்குது. மூவர்ஸ் வேல்யூ இது வந்து அந்த வால்யூம் நிறைய நடக்கும், பட்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். ரொம்ப டாப் 100 இருக்க மாதிரி ஸ்டாக்ஸாக இருக்கும். HDFC பேங்கு, BSE, ICICI பேங்கு, L&T, இன்டர்குளோப் ஏவியேஷன், ரிலையன்ஸ் நான் அன்றைக்கி 1300 வரப்போ வாங்கினேன். அப்புறம் போர் தொடர்ந்தால் இன்னும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு விற்றுட்டேன். அன்றைக்கே வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் அன்றைக்கி 40 ரூபா ஏறி இருக்குது 1300. SBI, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அசோக் லேலண்ட், அதானி கிரீன், டைட்டன் நல்லா ஏறிட்டாங்க. 3000, 3200 நான் வாங்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன். நல்லா என்கிட்ட வந்தது. இன்றைக்கி ஏற்கனவே அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நல்ல டார்கெட் இருக்குது, ரெவென்யூ க்ரோத்லாம் நல்லா இருக்குன்னு 6% ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 260 ரூபா ஏறி இருக்குது. இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், எட்டர்னல்லாம் நல்ல வால்யூம் நடக்குது. எல்லாம் ப்ளஸ்லேயும் போய்ட்டுருக்குது. 52 வீக் ஹை இன்றைக்கி ஏறினதில் எதெல்லாம் ரொம்ப ஏறி இருக்குது அப்படின்னா டைட்டன் இதுதான் 52 வீக் ஹை, 1 இயர் ஹை இதுதான் சொல்லலாம். அதானி டிரான்ஸ்மிஷனும் இப்போ ரீசெண்ட் ஹை தான். நாட்கோ ஃபார்மா செமையாக ஏறி இருக்குது, 1118 போச்சு. செயில் ஏறிடுச்சு. ஆனந்த் ரதி, அரவிந்த ஃபார்மா, வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். கிரானுவல்ஸ்லாம் நான் 500 ரூபாயில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். திருப்பி அது இறங்கவே இல்லை, தொடர்ந்து அது ப்ளஸில் தான் இருக்குது. CCL ப்ராடக்ட்ஸு மைனஸில் போட்டிருக்காங்க. ஆனால் ஏன் 52 வீக் ஹையில் இருக்குதுன்னு தெரில. லோவில் என்ன இருக்குது? 52 லோவில் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒன்லி பையர்ஸ். ரிலையன்ஸ் இன்ஃப்ராவில் மட்டும் பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இல்லை. ஒன்லி செல்லர்ஸ்லேயே ஒன்றும் இல்லை. வால்யூம் ஷாக்கர்ஸ் அதிகமான வால்யூம் நடக்குதுங்கிறது இதில் தான் போட்டிருக்காங்க. TBO டெக், செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், அதானி கேஸ், கோ டிஜிட், UTI, AMC, அப்போலோ டயர்ஸ், JK டயர், ராம்கோ சிமெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், சும்மா பார்க்கலாமே அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். பாருங்கள்.